ஸோ இந்த மன அமைதி என்பது, மனம் என்பது இந்த தெய்வீக அலையில், ஆத்மாவில் இருந்து வலிக்கின்ற அந்த அலையில் என்னுடைய எண்ணங்களை தேவைகளை கொள்ளினதால் that is called mind. மனுஷன் மைண்ட். இந்த மைண்ட் தானே உங்களோட பிரச்சனை பண்ணுறது. ஒருத்தரும் பிரச்சனை பண்ணேன். இது பிரச்சனை பண்ணுறது அல்ல, அது கலங்குவது அமைதி அடைவதற்கு. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வடிவங்களை எல்லாம் கும்பிடுறோம் கொள்றோம் எல்லாம் செய்யலாம், அது ஒரு அடிப்படை மட்டும்தான். உங்களை நீங்கள் எங்கே போனாலும் கண்ணை மூடி நெஞ்சில கை வைக்கிறீங்களே, நீங்கள் தெரிஞ்சா வைக்கிறீங்க. உள்ளுக்குள்ள உள்ள ஆத்மா இங்கே இருக்கிறதான்னு உங்களை தெரியாமலே உணர்த்துகின்ற ஒரு செயல், ஒரு ரிஃப்ளெக்ஷன். அதனால உங்களில் யாரில் நீங்கள் அன்பு செலுத்துகிறீர்கள்? எங்களில் தான் நாங்கள் அன்பு செலுத்துவோம். ஐ லவ் யூ என்று சொன்னால் அவர்களே அன்பு செலுத்துவீர்கள். ஏன்? உங்களை நீங்கள் அன்பு செலுத்துவதால். இது தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இதை தெரிஞ்சால் அதுக்கு பேர் ஞானம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிள். ஸோ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? மன அமைதிக்கா, அமைதியானத்தில் எண்ணம் இல்லாத நிலையில் நானும் ஆத்மாவும் உண்டு. இந்த எண்ணம் என்றது சக்தி செலவு. ஏன்னா அந்த முந்தைய மாதிரி சுருங்கி இருக்குன்னு அவனுக்கு ஒரே யோசனை என்ன, ஒரே எண்ணம் திருப்பி திருப்பி பாவிக்கிறதால அந்த சக்தி பல மாற்றங்களை ஏற்படுத்துது. ஸோ மனித வாழ்க்கை முன்னுக்கு போய்கொண்டு இருக்கு. நாங்கள் எங்க நிற்கிறோம்? உடல் வாழ்க்கை அழியும் என்றே தெரியும். பட்டதார் அப்படி சொல்லிட்டார். நோ, எனக்கு என்னுடைய வாழ்க்கை தரப்பட்டிருக்கு, நான் எப்படி வாழ போகிறேன், என்னுடைய கடமை. நான் யாருக்கு பின்னாலே போயிடாது. ஸோ இதுதான் ஆன்மீகம். ஸோ இந்த ஆன்மீகம் என்னுடைய மனம் அடைஞ்சால், அமைதி அடைந்தால் எனக்கு என்ன நடக்கும்? 100 மங்கி மெதட் ஒன்று இருக்கு ஜப்பானில். மஸ்டாஃபலா என்ற ஒரு குரங்கு. அந்த குரங்குகளுக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து 30 வருஷமாக ஆராய்ச்சி பொழுது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ், இனிக்கிற கிழங்க நல்ல மணல்லே எறிஞ்சி விட்டாங்க. அந்த குரங்கு ஆராய்ச்சி பொழுது, அந்த இன்டெலிஜென்ட் குரங்குன்னு சொல்லும் பொழுது அது ஆராய்ச்சது மணலில் எறிஞ்சி விட்டாங்க. அது தாய் குரங்குகள், அந்த பழைய குரங்குகள் எல்லாம் மண்ணோட சாப்பிடுது. இந்த குட்டி குரங்குகள் எல்லாம் அந்த கிழங்கு எடுத்து பக்கத்தில் ஒரு ஆற்றுல கழுவி போட்டு சாப்பிடுது. அங்க மட்டும் சாப்பிட இல்லை, 100 மைலுக்கு அங்கால உள்ள குட்டிகளும் அப்படி செய்த பொழுது அதுகளும் சாப்பிடும். ஏனென்றால் சப்கான்சியஸில் ஏற்படுற மனத்தில், சப்கான்சியஸ் ஆழ் மனத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் டெலிபதிக். அது டெலிபதிக். மற்றவர்கள் சமூகத்துக்குள்ள மற்றவர்களையும் பாதிக்கும். அதாவது இங்கே எனக்கு மனம் அடங்கினால், 10 பேருக்கு மனம் அடங்கினால், மனம் அடங்காதவர்களுடைய கூடாத சிந்தனைகளை என்னால் கவுண்டர் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஆகையால் உலகம் சமநிலை பெற வேண்டும் என்று பாரதி பாடினா இதுதான் பேலன்சிங். என்னடா எல்லாம் எலக்ட்ரிக் பேலன்ஸ், நாங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பேலன்ஸ், ஈத்தரிக் எனர்ஜி பேலன்சிங், இவ்வளவுதான். ஸோ ஒன்று தான் இருக்கு, அதுதான் பிரிஞ்சு எல்லாம் நிற்குது. ஆனா பெண்ணா, மிருகமா, மரங்களா, அதுகளா. ஸோ எல்லாமே அன்பு செலுத்துவதற்கு உரியவை. மரங்களோட பேசி பார்த்துருக்கீங்களா? அன்பு செலுத்தி இருக்கீங்களா? பூங்கன்றோட பேசி பார்த்துருக்கீங்களா? திருப்பி உங்களுக்கு பதில் சொல்லுதா இல்லையா? அதுக்கு அது கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு பொறுமை வேணும் உங்களுக்கு. ஸோ இங்க எல்லாத்துக்குமே சடப்பொருள்னு இல்லை. சடப்பொருள் பார்த்தா பொருள் மாதிரி தெரியும், அதுக்குள்ள அணுக்கூட்டம் இருக்கும், அணுக்கூட்டத்துக்கு நடுவில் உயிர்ப்பு தன்மை இருக்கு, லைஃப் ஸ்ட்ராங். ஸோ அப்போ அங்கால போனாலும் இதுதான், இங்கால வந்தாலும் இதுதான். இடையில உள்ள தோற்றங்கள் எல்லாம் மயக்கங்கள் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதில் எனக்குள்ள இருக்கிற ஐயோ எனக்கு வேணுமா ஏனென்றா, எனக்கும் அந்த குரங்குகள் மாதிரி பழைய ஆட்களுக்கு சொல்றது கஷ்டமாக இருக்கு, புதியவர்களுக்கு சொல்றது ஈஸியாக இருக்கு. என்னுடைய அனுபவத்தில் கனடாவில் படிக்கின்ற தமிழ் மாணவர்கள் விஞ்ஞான ரீதியாக படிக்கிறவர்களுக்கு சொன்ன உடனே டக்குன்னு பிடிக்கிறாங்க. இங்கே
வயசு போன ஆட்களுக்கு சொல்கிறதுக்கு அவைக்கு மைண்டில் புராண குப்பை நிற்குது. இப்போ அம்மா சொன்னேன் சூரன் போகிறேன்னா ஈகோவோ இல்லாமல் செய். சூரன் வந்து இன்னும் கொண்டு போய் ஈகோவாக ஆட்டும், சலை இல்லாமல் செய், அவ்வளோதானே தவிர சூரன் போர் தேவையில்லை, ஈகோவோ இல்லாமல் செய்தார். புரியுதா? அப்போ உயிர் ஆற்றலில் இருந்து வர்ற சுருங்குறுதலும் விரித்தலும் மனமாகவும் இதாக செயல்படுது. அதில் எங்கட ப்ரோக்ராம் ஏற்றி வச்சிருக்கிறோம். போன பிறப்பில் இங்கே வந்த பொழுது நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்போ கிடைச்சிருக்கு. இன்னும் ஆசைப்படுறீங்களா? 58 இருந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா தட்டு 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 தட்டுன்னு என்ன புத்தி வர இல்லையா? இது உங்களோட வருமா? உங்களோட மனம் சமநிலையில் இருக்கா? உங்களோட பிள்ளை கூட உங்களோட கர்மத்தோட போயிரு. அவன் என்ன கேட்கிறாங்க? அங்கத்தே இங்கத்தே வாழ்க்கை, அங்கத்தே நடைமுறை, குடும்ப பிரிவுகள். ஆனந்தமாக வாழ்கிற பொழுது என்ன நடக்குது? அன்பு செலுத்துகிற பொழுது எல்லாத்தையும் இணைக்குது, பிரிக்காது, எல்லாத்தையும் இணைக்குது. இணைக்கிற பொழுது அது உண்டாகும் அத்வாயுதம். அன்பு ஏன் செய்யணும்? என்னுடைய செல்ஸ்கள் வறண்டு போகாமல் எனர்ஜி கொடுக்கறதுக்கு நான் மற்றவையில் அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்தினா என்ன வருது? இணைக்குது. ஆகையால் தான் அது மங்களகரமானது. ஆகையால் அது சிவம் என்று சொன்னார். சிவம் என்று இந்த சிவ இதுகள் அதுகள் எல்லாம் இது என்ன ஒரு 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 அடையாளத்துக்கு வச்சதே தவிர சிவன் அப்படி அல்ல. சிவம் என்றது அன்பு மயமாக உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற இந்த தெய்வீக சக்தி தான், ஆக்க சக்தி. ஸோ அது இப்போ உலக படைப்பில் பெண் இருக்கிறபடியால் அது பக்கத்தில் பெண்ணை கொடுத்தோம். அது மனித படைப்பு. ஆண் பெண் அல்லாதது பிரம்மம் என்று சொல்கிறோம். ஆத்மாண்டு அந்த பிரம்மம் எனக்குள்ள இருக்கிற போது ஆத்மான்னு சொல்கிறோம். ஆத்மாவும் இல்லை, ஓன்லி பிரம்மம் தான். அதுக்குள்ள தான் நாங்கள் அந்த அலையக்குள்ள தான் இந்த அடிபடுறோம். இதுதான் இன்றைய செய்தி. அதனால் எல்லாரும் முடிஞ்ச அளவில் அமைதி காருங்கோ, எண்ணம் ஒன்றும் இல்லாத நிலைக்கு கொண்டு வாருங்கோ. அதுதான் ஆன்மீகத்தில் துவக்கமாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.